வணக்கம். இது என்னுடைய முதலாவது வீடியோ. இன்றைக்கு பாக்ஸிங் டேக்கு சட்ஃபர்ட் ஷாப்பிங் சென்டர் லண்டனில் வெஸ்ட்ஃபீல்டுக்கு போனேன். பாக்ஸிங் டே சேல்ன்னு சொல்லி போனேன். ஆனால் சேல்ன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ஏராளமான ஆக்கள். நான் ஏன் இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணினான்னு சொல்லி சொன்னால், இது எனக்கான தளமன்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், இங்கே தனியே இருக்கிறதால சில விஷயங்களை நாங்கள் செய்கிறதில்ல. ஸோ இது எனக்கான தளம். நான் போகிற இடங்களில் இருக்கிறத பார்த்து என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய தோட்டத்தை நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய நாளாக எனக்கு ஆசை, என்னுடைய பிள்ளைகள் சொன்னவேன் நீங்கள் போடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்தது, நான் செய்கிறது சரியாக இருக்குமா பிள்ளையாக இருக்குமான்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ நல்ல மில்லையான்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதில் நின்றுச்சுன்னா இது என்னத்துக்காக சொல்லிச்சுன்னா, இங்கே பாருங்க, இந்த பூக்கள் ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அதில் வச்சுருந்தவை நல்ல வடிவாக இருந்துச்சு பார்க்க. இந்த சின்ன சின்ன இந்த கையால் செய்கிற நிட்டிங் இதால் செய்து வச்சிருக்கணும். வடிவாக இருந்துச்சு. பார்த்து கொண்டு வந்தேன். ஒன்றும் வாங்கல, எல்லாம் விண்டோ ஷாப்பிங் தான். போய் பார்த்து கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு சரியான ஆக்கள் நடக்க இல்லாது, காலுக்கு இடறப்பட்டு கொண்டு தான் நடக்க வேண்டியிருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி ஸ்லோவாக மெல்ல மெல்ல நடந்து பஸ் எடுத்தாச்சுது. நான் ஏன் இந்த வீடியோ போடுவோம்னு வழிகட்டினான்னு சொல்லி சொன்னால், நான் இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷமாக லண்டனில் இருக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள், அவ 2 பேரும் பெரியாக்கள். படிக்கணும், பெரியாக்கள். அப்போ இது ஒரு எனக்கு ஒரு ஹாபி மாதிரின்னு சொல்லுங்க. வழியில் போயிட்டு அதை பார்த்து ரெக்கார்ட் பண்ணி போட்டால் எனக்கும் ஒரு டைம் ஆகியும் இருக்கும். உலகம் பிள்ளைகள படிப்பு, வீடு வாசல்ன்னு சொல்லி இருந்தாச்சுது. ஸோ இது எனக்கான டைமும் எனக்கான தளமும். ஸோ நான் இனிமேல் போகிற இடங்களை போய் எடுத்து போடுவோம்னு சொல்லி, இப்போ நான் செய்த பிள்ளைகளுக்கு அதால் இதன் பிரச்சனையான்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட கேட்க, பிள்ளைகள் சொல்லிச்சுன்னா இல்லை நீங்கள் போடுங்கன்னு சொல்லி. அதனாலும் எனக்கு ஒரு பயம், ஒரு வெக்கம், யாருமே இதுன்னு சொல்லுவினம்னு சொல்லி. இந்த பயம்தான் இவ்வளோ காலம் என்னை பின்னுக்கு வச்சு கொண்டு வந்திருக்கு நிறைய விஷயங்களில். ஏனெண்டா அவை இது சொல்லுவினம், மற்றவர்கள் சொல்லுவினம்ன்றதுக்காக. சரி ஓகே, இது இப்போதைக்கு முகங்காட்டாமல் போடுவோம். பிறகு முகத்தை எனக்கு அந்த தைரியம் வந்துச்சுன்னா நான் முகத்தை காட்டி போடுறேன். இன்னும் அந்த தைரியம் வேறே இல்லை. ஓகே, நான் போகிற இடங்களில் பார்த்து எடுத்து போடுறேன். என் சேனலை இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். லண்டன் வாழ்க்கை எப்படின்னு சொல்லி இந்த 30 வருஷத்தில் என்னென்ன கஷ்டங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம்ன்றதையும் சொல்கிறேன். நிறைய பேர் வெளிநாட்டு வாழ்க்கையான்னு சொல்லுவேன். நினைப்பீங்க வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி என்று சொல்லி. ஸோ என்னுடைய பக்கத்து அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி,
சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சேனல் வந்து எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த சேனல் இதை வீடியோவை பார்த்ததுக்கு. கீப் சப்போர்ட்டிங் மீ. Thank you. See you in another video.